ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சூப்பரான டைட் ஃபுட்டு ரோஸ்டட் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு 6 பீஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். அதை பாதியாக வெட்டி அதை கிராஸாக வெட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துங்க. கையில் எதுவும் வெட்டிக்காதீங்க ஆர்வ கோளாறில், ஓகேங்களா. இதை இப்போது கட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வீட்டில் நீங்கள் வாஷ் பண்ணுறதா கூட சால்ட்டு போட்டு கூட ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கொஞ்சம் வாஷ் பண்ணிங்க, நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட ஒரு பவுல் எடுத்துகிட்டு கார்லிக்கு, பிளாக் பெப்பரு, ஒரிகானோ, ரோஸ்மெரி, சால்ட்டு, லெமன் ஜூஸு, கொஞ்சம் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் இருந்தால் ஆயில் கூட சேர்த்துங்க. ஒரிகானோன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்குல்லங்க ஓம இலை தாங்க ஒரிகானோ, வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஓகேங்களா. இப்போ இதை ஒரு பட்டர் பேப்பரை எடுத்து போட்டுட்டு இதை ஓவனில் பேக் பண்ணணும், ஓகேங்களா. இதோட வரலாறு என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ 1950 வாஷிங்டன் ஒரிகானில் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸை ஜோசோஸ்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க, ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்னென்னா 20வது செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்பேர்ஸ் மாடர்ன் ப்ரிப்பரேஷனில் அப்போ 1990 சிக்கனுக்கு இதை சைடிஷாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா KFC சிக்கன் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா டெவலப் ஆகிற டைம். ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதோட அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் இந்த பொட்டேட்டோஸை கட் பண்ணி போட்டு க்ளீன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டது டேஸ்ட்டாக இருந்ததுனால இது காலப்போக்கில் ஒரு உணவு முறையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் 100 கிராம் பொட்டேட்டோஸில் 145 கிராம் கலோரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் 3 கிராம் 3 mm அளவில் இருக்குது. ஃபேட்டு 3 to 3.5 வரையும் இருக்குது. கார்போஹைட்ரேட்டு 26 கிராம் வரையும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடி.